ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்னை வந்து எப்படி வந்து ப்ரெப் பண்ணுறது, அதாவது நீங்கள் மேக்கப் போட போகிறீங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கின் கேர் ரூட்டின் வந்து மேக்கப்புக்கு முன்னாடி வந்து எப்படி பண்ணுறது, உங்கள் ஸ்கின்னை வந்து எப்படி வந்து நீங்கள் ப்ரெப் பண்ணுறதுங்க தான் அந்த வீடியோவில் வந்து நான் காட்ட போகிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின், சம்மர் வந்துட்டா மான்சூன் வந்துட்டா எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ இந்த மாதிரி டைமில் மேக்கப்புக்கு பேஸாக நான் வந்துட்டு ஸ்கின் கேர் ரூட்டின் எந்த மாதிரி பண்ணுவேங்கிறது தான் நான் அந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அண்ட் ஆல்சோ ஐ ஷேர் மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டூ. ஸோ லெட்ஸ் பிகின் இந்த வீடியோ ஒன்லி ஸ்கின் கேர் ரூட்டின் மட்டும்தான். ஸோ வந்துட்டு அதை நம்ம பிகின் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் தலைக்கு வந்துட்டு பேண்ட் வந்து போட்டுட்டு என்னோடய ஃபேஸை வந்து நான் கிளென்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ ஃபேஸை வந்து வெட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபேஸ் வந்து நான் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பயோட்டிக்கோட பயோ ஹனி ஜெல் ரெஃப்ரெஷிங் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஆயிலி ஸ்கின்குள்ள ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல் ஸ்கின் டைப்ஸ். இது நல்லாவே ஸ்கின்னை டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணாது, நல்ல ஒரு க்ளோ அண்ட் மாய்ஸ்சரும் ஸ்கின்னில் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்துட்டு நல்ல ஒரு ஜெல் பேஸ்டு ஃபேஸ் வாஷ். ஸோ இதை நான் வந்து கொஞ்சம் என்னோட பாம் ஆஃப் த ஹேண்டில் நான் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஜெல் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே என்னோடய ஃபேஸில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலாக வந்துட்டு பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டில் சர்க்குலர் மோஷனில் நீங்கள் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு டர்ட், ஆயில், இம்ப்யூரிட்டிஸ், கிரிம் இதெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகும். உங்கள் போர்ஸும் நல்லா டீப்பாக கிளென்ஸ் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு இது ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணாது. ஸோ ஒரு சூப்பரான ஃபேஸ் வாஷ். ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் நல்லாவே வந்து ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ நெக்கையும் மறந்துடாதீங்க, நெக்குக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. நெக்குக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிறங்க. சரி, இப்போ கிளென்சிங் முடிஞ்சிருச்சு. நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து ஃபேஸை வந்து நல்லா நான் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு பேட் ட்ரை பண்ணிவிட்டேன். ஸோ யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு க்ளீனான காட்டன் கிளாத் ஒரு சாஃப்ட் டவல் யூஸ் பண்ணி ஃபேஸை வந்து இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கிறங்க. இப்போ வந்து ஸ்டெப் நம்பர் 1 முடிச்சாச்சு. இப்போ ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து மிசலர் வாட்டர் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது வந்துட்டு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிசலர் வாட்டர் வந்து யூஸ்வலி நம்ம வந்துட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வாட்டர் வச்சு க்ளீன் பண்ண முடியல. அந்த மாதிரி டைமில் மிசலர் வாட்டர் நமக்கு வந்து ரொம்ப ஒர்க் ஆகும். பட் இந்த மாதிரி மேக்கப் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இது வந்துட்டு மோஸ்ட்லி ஆயிலி ஸ்கின், வெரி ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காம்பினேஷன் ஸ்கின் கூட ஸ்கிப் பண்ணிக்கிறங்க. சம்டைம்ஸ் ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ஆயிலியாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறங்க. பட் ஆயிலி ஸ்கின், வெரி ஆயிலி ஸ்கின், அப்போ ஆயிலி ஸ்கின் வித் ஆக்னிபான் ஸ்கின் அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மிசலர் வாட்டர் வந்துட்டு நம்ம யூஸ்வலி ரின்ஸ் பண்ண தேவையே இல்லை. அது வந்து நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். அட் த சேம் டைம் நல்லா ஸ்கின்னை வந்து டோனும் பண்ணி கொடுக்கும். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு மிசலர் வாட்டர் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்ககிட்ட என்ன மிசலர் வாட்டர் இருக்குதோ நல்ல குட் குவாலிட்டியான அஃபோர்டபுள் ப்ரைஸில் அஃபோர்டபுள் பிராண்டில் நிறைய மிசலர் வாட்டர் அவைலபிளாக இருக்குது. லைக் இபா, ஹலால் இந்த மாதிரி பிராண்ட்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓரிஃப்ளேமோட லவ் நேச்சர் 2-in-1 டோனர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இட் போட் ஆக்ட் அஸ் அ மிசலர் வாட்டர் அண்ட் டோனர். ஸோ இது நல்ல நான் ஒரு காட்டன் பேட் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பெல்லா அப்படிங்கிற ஒரு பிராண்டில் ஒரு காட்டன் பேட். நல்ல ஒரு காட்டன் பேட், நல்லா ஸ்கின்னுக்கு ஜென்டிலாக இருக்கும். ஸோ இதை வச்சு என்னோடய ஸ்கின்னை நான் வந்துட்டு நல்லாவே வைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஸ்கின்னில் வந்துட்டு அந்த ஃபேஸ் வாஷோட ட்ரேசஸ், இன்னுமே டர்ட், ஆயில், இம்ப்யூரிட்டிஸ் இதெல்லாம் எந்த போர்ஸில் நல்லாவே டீப்பாக வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்கள் போர்ஸையும் நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ஒரு டைட்னிங் எஃபெக்ட் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளீன் ஸ்லேட் அவங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் ஸ்கின்னில் வந்துட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து மிசலர் வாட்டர் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பிறகு நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பிறகு வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து நல்லா அது யூஸ் பண்ணிக்கிறங்க. எஸ்பெஷலி இந்த ஆயில் வர இடத்துல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறங்க. லைக் இந்த டீ ஜோன்ஸில் வந்து நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறங்க. பிகாஸ் அந்த இடத்துல அதிகமாக நமக்கு ஆயில் வந்து செப்ரேட் ஆகும். ஸோ மிசலர் வாட்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே போர்ஸ் நல்லா டீப்பாக கிளென்ஸ் ஆகும். ஆயில், சீபம் இதெல்லாம் வந்து போர்ஸில் உங்களுக்கு ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா நல்லாவே அதெல்லாம் உங்களுக்கு குயிக்காக அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்துட்டு ஸோ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மிசலர் வாட்டர் வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். ரிமைனிங் இருக்கிற மிசலர் வாட்டரை நீங்கள் நெக்குக்கும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போவோம். ஸோ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணியுமே பாருங்கள், ஸ்பாஞ்சில் வந்து இன்னுமே டர்ட், ஆயில், அந்த ஏற்கனவே உள்ள மேக்கப் ட்ரேசஸ், நீங்கள் மார்னிங் பண்ணுறீங்கன்னா அந்த நைட் க்ரீமோட ட்ரேசஸ் எல்லாமே இருக்கும். நைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நைட் பண்ண தேவையில்லை, இது மேக்கப் முன்னாடி பண்ணால் போதும். நீங்கள் நைட் ஸ்கின் கேர் ரூட்டின் கூட இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ஸ்கின்னில் பேலன்ஸாக இருக்கும்.
சிபம் சிக்ரிசனும் உங்களுக்கு வந்து பேலன்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ மிசலர் வாட்டர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதுக்காக தான் நான் வந்து அப்ளை பண்ணுறது. இப்போ ஸ்டெப் நம்பர் 3க்கு நம்ம மூவ் பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 3 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோனர். ஸோ ஆல்ரெடி நான் மிசலர் வாட்டர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மிசலர் வாட்டர் நான் யூஸ் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா நான் டோனர் வந்து அப்ளை பண்ணுறேன். இது இன்னுமே எனக்கு போர்ஸை டீப்பாக கிளென்ஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு க்ளீன் ஸ்லேட் ஆஃப் ஸ்கின் எனக்கு வந்துட்டு கொடுக்கும். அட் த சேம் டைம் டர்ட், இம்பியூரிட்டிஸ், ஆயில், கிரீம், ஆயில் எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணும். இதனால் உங்களுக்கு மேக்கப் வந்து ஆயில் வராதுன்னு நான் சொல்லலை. யூஸ்வல் டைமிங்கை விட ஒரு 2 or 3 hour எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்டேயிங் பவர் வந்து கிடைக்கும். ஸோ டோனர் வந்துட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த பயோச்சிக்காட அட்வான்ஸ்டு ஆயுர்வேதா குக்கும்பர் போர் டைட்னிங் டோனர், போர் டைட்னிங் ரெஃப்ரெஷிங் டோனர் வித் ஹிமாலயன் ரோட் ஃபார் நார்மல் டு ஆயிலி ஸ்கின். ஈவன் நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டா ஆல் ஸ்கின் டைப் டோனர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆயிலி ஸ்கின் டோனர். ஆயிலி ஸ்கின் டோனர் போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு சூப்பரான டோனர் உங்களுக்கு வந்துட்டு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கூலிங் அண்ட் ரெஃப்ரெஷிங் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸ்கின்னோட பீச் பேலன்ஸை நல்லா மெயின்டைன் பண்ணும். ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணாது. ஒரு நேச்சுரல் இன்டர்னல் டோனர், அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு ஆல்கஹால் ஃப்ரீ டோனர். இதை பார்த்தீங்கன்னா என்னோட பாம் ஆஃப் த ஹேண்டில் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் காட்டன் பேண்டால் காட்டன் பேலே அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட பாம் ஆஃப் த ஹேண்டில் நான் வந்து எடுத்துக்கிட்டு ஸோ இதை இந்த மாதிரி நான் வந்துட்டு என்னோட ஹேண்ட்ஸ்லேயே நான் வந்துட்டு என்னோட ஃபேஸில் நான் வெட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ டேவிங் மோஷனில் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி. ஸோ இது இன்னுமே உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த ஆயில், சீபம்லாம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். டோனர் பற்றி உங்களுக்கு தெரியும். போர்ஸை டைட்டன் பண்ணும், ஸ்கின்னை வந்து நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணும், பியூரிஃபைஸ் பண்ணும். இந்த டோனர் நல்லா பியூரிஃபைஸ் பண்ணும். ஆக்னி, ரெட்னஸ், பிம்பிள் இருந்தால் கூட நல்லா சூட்ச் பண்ணி காம்ஸ் பண்ணும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஜஸ்ட் நான் வந்து ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன், ப்ராடக்ட் பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி பண்ணும்போது இன்னுமே ஸ்கின் வந்து நல்லா பியூர் ஸ்டேட்டில் உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் 4 வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 4 வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டெப் நம்பர் 4 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின் டைப் ப்ராடக்ட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நல்ல ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசராக உங்களுக்கு வந்து இருக்கணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஆயில் ஃப்ரீயாகவும் இருக்கணும். கம்ப்ளீட் மேட்டிஃபைங்காக இருக்கக்கூடாது. லைட்டாக ஹைட்ரேட்டிங் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஈவன் நீங்கள் ஆலோவேரா ஜெல்லை கூட ஒரு மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம். அது மேக்கப் நல்ல ஒரு பேஸாக கூட உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணும். நான் வந்து நீங்கள் ஆலோவேரா ஜெல் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அப்படி உங்ககிட்ட ஆலோவேரா ஜெல் இல்லை அப்படின்னா உங்கள் ஃபேஸுக்கு சூட்டபிளான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறங்க. இல்லாட்டா ஆல் ஸ்கின் டைப்ஸ் மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எம்காஃபினோட நேக்கட் அண்ட் ரா காஃபி அந்த மாய்ஸ்சரைசர், ப்ளம்மோட க்ரீன் டீ மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நியூட்ரிஜனோட ஹைட்ரா பூஸ்ட் வாட்டர் ஜெல், ஓரியண்டல் பொட்டானிக்ஸோட ஆலோவேரா ஜெல், ஸோ மாமாத்தோட ரைஸ் வாட்டர் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர், வாவ் ஸ்கின் சயின்ஸோட ஆப்பிள் சீடர் வினிகர் மாய்ஸ்சரைசர். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயிலி ஸ்கினுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாளைக்கு இந்த ஆக்வாலஜிக்கோட க்ளோ ப்ளஸ் ஆக்டிவேட்டட் ஆலோவேரா ஜெல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது நார்மல் ஆலோவேரா ஜெல் கிடையாது. இதில் உங்களுக்கு இன்ஃபியூஷன் ஆஃப் வைட்டமின் சி அண்ட் பப்பாயா வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்ரேட் பண்ணுது ஸ்கின். அட் த சேம் டைம் ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீயாக இருக்குது. நான் ஸ்டிக்கி, லைட் வெயிட் அண்ட் ஆல்சோ நான் க்ரீஸி, நான் ஆயிலி உங்களுக்கு. ஸோ இதில் ஒரு யூனிக் வாட்டர் லாக் டெக்னாலஜி இருக்கிறதுனால ஸ்கின்ல அந்த மாய்ஸ்சர் லாஸ், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வாட்டர் லாஸ் இதெல்லாம் வந்துட்டு வராது உங்களுக்கு. ஸோ இது நல்லா ஸ்கின்னை சூட்ஸ் பண்ணும், இரிட்டேட்டட் ஸ்கின் இருந்தால் ஸ்ட்ரென்தன்ஸ் பண்ணும், டீப்பாக ஹைட்ரேட் பண்ணும், ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணும், நல்ல ஒரு க்ளோவும் கொடுக்கும். ஸோ இதில் வைட்டமின் சி இருக்கிறனால நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், பப்பாயா இருக்கிறனால நல்ல ஒரு ரீவைட்டலைஸ் அண்ட் ஹீலிங் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்சோ இட் ரிச் இன் விட்டமின் ஏ. ஸோ உங்களுக்கு ஸ்கின்னை இது பிரைட்டன்ஸ் பண்ணுது, ஹைட்ரேட் பண்ணுது, அட் த சேம் டைம் நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது வித் ஆயில் ஃப்ரீ எஃபெக்டோட. ஸோ கண்டிப்பாக இந்த ஜெல் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஜெல், எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸும் இருக்காது, ஃப்ரீ ஃப்ரம் கம்ப்ளீட்லி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ஃபேஸில் நான் வந்து எடுத்துக்கிட்டு ரொம்ப ஒரு மைல்டான மோஷனில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். டோனர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 30 seconds ஏர் ட்ரை பண்ண விட்டுட்டு மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்துட்டு ஸ்கின்னில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ இதோட ஃபேஸில் நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக முக்கியம் மேக்கப்புக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளென்சிங் பண்ணிவிட்டு இந்த மிசலர் வாட்டர் டோனர் யூஸ் பண்ணாட்டிலும் கூட நீங்கள் அட்லீஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு தான் மேக்கப் வந்து நீங்கள் வந்து மேலே வந்து போடணும். அப்படி இல்லாமல் மேக்கப் இல்லை, மாய்ஸ்சரைசர் இல்லாமல் நீங்கள் மேக்கப் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கேக்கி ஆயிரும், ஃப்ளேக்கி ஆயிரும், ஆக்சிடைஸ் ஆயிரும், கிரேஸ் ஆயிரும், இந்த மாதிரி நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வந்துட்டு வரும். மாய்ஸ்சரைசர் நல்ல ஒரு பேரியர் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். மேக்கப்பை வந்துட்டு நல்லாவே உங்களுக்கு ஹோல்டு பண்ணி வச்சுருக்கும். மேக்கப் நல்லா கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு செட் ஆகும். ஸோ இது ரொம்ப குயிக்காக ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆயிடுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ரீக்வில்லில் கூட உங்களுக்கு ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் இருக்குது, அது கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு நீங்கள் டே டைமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆயில் ஃப்ரீ சன்ஸ்க்ரீன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ஒரு ஜெல் பேஸ்ட் சன்ஸ்க்ரீன், நோ ஒயிட் காஸ்ட் சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. நான் ஆக்வாலஜிக்கோட அந்த ஒரு சன்ஸ்க்ரீன் ஹைட்ரேட் ப்ளஸ் சன்ஸ்க்ரீன் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த டெர்மாக்கோட 1% ஹைரோனிக் ஆசிட் ஆக்வா ஜெல் சன்ஸ்க்ரீன் அது கூட ரெக்கமெண்ட் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லாக்மியில் கூட ஜெல் பேஸ்ட் சன்ஸ்க்ரீன்லாம் இருக்குது. ப்ளம்மோட
சன்ஸ்க்ரீன்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ அதான் ஸ்டெப் நம்பர் 5. உங்களுக்கு ஆப்ஷனல். நீங்கள் டே டைமில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நான் வீட்டுக்குள்ளே தான் பண்ணுறேன், இதாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன், அப்போவுமே நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிறங்க. உங்களால் அப்படி பண்ண முடியலன்னா ஸ்கிப் பண்ணிக்கிறங்க. சப்போஸ் உங்கள் ஃபவுண்டேஷன் பேஸ் மேக்கப்பில் கூட எல்லாம் எஸ்பிஎஃப் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு போதுமானது. ஸோ கொஞ்சம் நெக்லையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து நான் சொல்கிறது எப்படின்னா, கம்ப்ளீட்டாக மேட்டிஃபைங் ஆயில் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது, நல்லா மேட்டிஃபையிங்காகவும் இருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஹைட்ரேட்டிங்காகவும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். அதர் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர், ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்ல ஒரு க்ளோ அண்ட் ஸ்கின் அந்த டல்னஸ், டயர்ட்னஸ், டீஹைட்ரேட்டட் எஃபெக்ட் இதெல்லாம் வந்துட்டு வராமல் உங்களுக்கு ஸ்கின்னை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதான் வந்து என்னோட ஸ்கின் ப்ரெப் ஃபார் ஆயிலி ஸ்கின் பிஃபோர் மேக்கப். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே நல்லா சூட்டபிள் ஆகும். மேக்கப் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக லாங் லாஸ்டிங் எனக்கு வந்துட்டு இருக்கும். அட் த சேம் டைம் என்னோடய ஸ்கின் வந்துட்டு நல்லாவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக அண்ட் க்ளோயிங்காக எனக்கு வந்துட்டு இருக்கும். மேக்கப்பை நல்லா ஹோல்டு பண்ணி எனக்கு கம்ஃபர்டபுளாக வச்சிருக்கும். ஸோ ஹோப் ஐ திங்க் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவோம், நோட்டிஃபிகேஷன் சேரும். கண்டிப்பாக நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க, வெரி ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க, ஆக்னி ப்ரான் ஸ்கின்னாக இருக்கிறீங்க, சம்டைம் காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்து உங்களுக்கு ஸ்கின் ஆயிலி ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த 4 ஸ்டெப் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்துட்டு ஒர்க் பண்ணும். ஒரு டீட்டெயில்டு வீடியோவும் இருக்குது, அதை நான் செப்பரேட்டாக உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். பட் பேசிக் வந்துட்டு உங்களுக்கு இது போதும். ஸோ இது பண்ணி நீங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரெப் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் ஆஃப்டருக்கு நீங்கள் மேக்கப் அப்ளை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு நல்லா வந்து ஸ்கின் வந்து ப்ரெப் பண்ணி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கேப் விட்டுருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். யூஸ்வல் உங்களுக்கு மேக்கப் ஸ்டேயிங் பவர் விட எக்ஸ்ட்ரா ஒரு 1 to 3 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து வரும். அது டிபெண்ட் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதை பொறுத்து, எந்த பிராண்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னு அதை பொறுத்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இதை பற்றி டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் நான் காட்டினது நீங்கள் அதே கூட ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள், நேச்சுரல் இன்க்ரீடியன்ட், ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு நைக்கா, அமேசான், பர்பிள், ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நான் சொன்ன அந்த மிசலர் வாட்டர் மட்டும் ஓரிஃப்ளேமில் தான் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மிசலர் வாட்டர் நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி வந்துட்டு போய்க்கலாம். ஈவன் சிம்பிள் பிராண்டில் கூட மிசலர் வாட்டர் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேஸ் வாஷில் கூட நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இருக்குது. ப்ளாம், அக்வாலஜிக் அந்த மாதிரி பிராண்ட்லாம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆயிலி ஸ்கின்னுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிறங்க, அப்படின்னா ஆல் ஸ்கின் டிப்ஸ் உள்ள கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி டிப்ஸ் நான் சொல்லிக்கிறேன், அதை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப். கண்டிப்பாக வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சன்ஸ்க்ரீன் வந்து போடலை, பிகாஸ் பண்ணி காட்டுறதுனால. நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு பிறகு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிறங்க. சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 7 to 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் விட்டுறணும். மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் போதுமானது. மாய்ஸ்சரைசருக்கு மேலே சன்ஸ்க்ரீன் போடுறீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு சன்ஸ்க்ரீன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 7 to 10 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்கின்குள்ளே பிளெண்ட் ஆயிடும். அட் த சேம் டைம் வெளியே போகிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறங்க. அது மட்டும் என்னென்னு சொல்லி பார்த்துக்கோங்க. டவுட் இருந்தால் கண்டிப்பாக இந்த கமெண்ட்டில் கேளுங்க. டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய் காய்ஸ்.